வணக்கம் நேயர்களே. கண் திருஷ்டி இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பாரிய பிரச்சனை. நாங்கள் வசிக்கின்ற வீடு, வியாபார நிலையங்கள் எல்லாவற்றிலும் கண் திருஷ்டி வந்துவிட்டால் எங்களால் நல்ல மாதிரி வாழவும் முடியாது, உழைக்கவும் முடியாது, உடல் சோர்வடையும், மனம் அப்படியே சோர்ந்து போகும், நோய் பிணிகள் உண்டாகும், வறுமை நீடிக்கும், பாரிய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். என்னதான் செய்தாலும் மீளவே முடியாத துக்கம், துயரம், சண்டைகள், இப்படி கண் திருஷ்டி பல எதிர்மறையான பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரும். எங்களால் உய்யவே முடியாது. இதனால் தான் பாருங்கள், வியாபார நிலையங்களில் கண் திருஷ்டியை போக்குவதற்காக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பல்வேறு காரியங்களை ஒவ்வொருவரும் செய்வார்கள், வீடுகளிலும் செய்வார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மங்களகரமான காரியங்கள் நடக்கின்ற பொழுது அந்த வாழை மரங்கள் முன்னுக்கு கட்டுவார்கள். அந்த பூக்கள் வருகின்ற வாழை புத்திகளை முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி வச்சு கட்டுவார்கள். என்றால் அது வந்து கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்லப்படுகிறது. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வியாபார நிலையங்கள் வந்து தேசிக்காய், எலுமிச்சம்பழத்தை வந்து நறுக்கிட்டு அதை வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் பூசி அப்படி வந்து என்ன செய்வாங்க, கடையில் கட்டி விடுவாங்க. அது கூட கண் திருஷ்டியை வந்து போக்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுகிறது. இது தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண் திருஷ்டி வந்திருக்குன்னு சொன்னால், உங்களோட வீட்டில் ஒன்றுமே உங்களுக்கு செய்ய மனம்புறாது. அப்படியே சோர்ந்து சாப்பிட்டாலும் அப்படியே மாறி இருக்கும், நோயாக இருக்கும், ஒரு உடல் பலகீனமாக இருக்கும், இப்படி நிறைய பிரச்சனை. கண் திருஷ்டி அவ்வளவு மிக மோசமானது. சொல்வார்கள் பழையவர்கள், எல்லா நோய்களிலும் கொடிய நோய் இந்த கண் திருஷ்டியால் வருகின்ற நோய் என்று. உண்மைதான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சிம்பிளாக ஒரு வழி. கட்டி உப்பு இருக்குல்ல, அந்த கட்டி உப்பை எடுத்து நீங்கள் குளிக்கின்ற நீரில் போட்டு வாரத்துக்கு ஒரு முறை குளித்து வந்தீங்கன்னு சொன்னால் கண் திருஷ்டி அப்படியே இல்லாமல் போயிடும். நீங்கள் உற்சாகமாக சுறுசுறுப்பாக உங்கள் வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. வீட்டில் வந்து சண்டையே வராது, சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுகிறது. அதாவது நீங்கள் குளிக்கிற, நீங்கள் ஒரு தொட்டியில் தண்ணி எடுத்து குளிக்கிறீங்க, இல்லை ஷவரில் குளிக்கணும்னா ஒன்று செய்யலாது. குளிக்கிற பாத்திரத்தில் வந்து கட்டி உப்பு போட்டுட்டு அது கரையை நீங்கள் அள்ளி குளிக்கணுமா வாரத்தில் ஒரு முறை. அல்லது நீங்கள் சிம்பிளாக இன்னொன்று செய்யலாம் என்று சொன்னால், உங்களோட கட்டி உப்பு இருக்குல்ல, அதை வந்து வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்திக்குள்ள தரையெல்லாம் துடைப்பீங்க இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே வந்து உப்பு கட்டியை போட்டுட்டு அந்த தண்ணியால் எடுத்து தடவினீங்கன்னு சொன்னால், சுத்தப்படுத்தினீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாம் வந்து கழிஞ்சு போகும் என்று சொல்லப்படுகிறது. இதே போல் சிலர் வந்து என்ன செய்வாங்க சொன்னால், அந்த ஆகாச கருடன் கிழங்குன்னு சொல்லி கிழங்கு வைப்பாங்க. அது கணவருக்கு இப்போ தெரியுமோ தெரியாது. நீங்கள் தமிழ் மருந்து கடையில் போனீங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க. அதை எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், உப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு சேர்த்து கட்டிட்டு ஒரு கருப்பு கம்பளி துணியில் வந்து கட்டிட்டு உங்களோட வீட்டுக்கு முன்னால் வந்து நிலையில் வந்து கட்டி விட்டீங்கன்னு சொன்னால், இது பெரும்பாலும் ஆரம்ப காலத்தில் எங்களோட முன்னோர்கள் பேருடைய வீட்டில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, கட்டி வச்சுருப்பாங்க. அது கண் திருஷ்டி போக்கக்கூடிய ஒரு அருமையான நடைமுறையாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு கண் திருஷ்டி போக்குவரத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு எது சரியின்றப்படுது, இலகுவான வழி நான் யோசிக்க, அந்த உப்புக்கள் போட்டுட்டு குளிக்கலாம், அல்லது வீட்டை வந்து சுத்தப்படுத்தலாம், துடைக்கலாம், அது ஓகே இருக்கும். வியாபார நிலையங்களை வந்து எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக நறுக்கிட்டு அதில் உப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவிட்டு அதை கொழுவி விடலாம், ஓகே இருக்கும். எனவே இவ்வாறான செயல்களை நாங்கள் ஏதாவது கண்டிப்பாக வாரத்தில் ஒழுக்காண்டாலும் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை, சில வேளை நாங்கள் வியாபார நிலையங்கள் உழைக்கின்ற உழைப்புகள் மற்றவர்களுக்கு ஒரு யோசிப்பார்கள் இல்லையா, எல்லோரும் நல்ல மாதிரி மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இல்லையா. எனவே கண் திருஷ்டிகள் வரலாம், வந்தால் உங்களால் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியாது. ஒரு தடைகளாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், உடல் சோர்வாக இருக்கும், காய்ச்சலாக இருக்கும், இயலாதமாக இருக்கும், ஏதோ ஒன்று இழந்தமாக இருக்கும், உழைக்க மனம் வராது, வீட்டில் சந்தோஷம் இருக்காது, கவலையாக இருக்கும், இப்படியெல்லாம் பல பிரச்சனை இருக்குது. இதை போக்குறதுக்கு தான் அருமையான வழி. நான் அறிந்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நடைமுறைப்படுத்தி பார்ப்போம். வெற்றி என்றால் வெற்றி இல்லையா. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.